ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முளைக்கட்டின பச்சைப்பயிறு சாதம் எப்படி செய்கிறதுன்றதை வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பச்சைப்பயிரை முளைக்கட்டி வைக்கணும். அதுக்கு நான் அரை கப் அளவுக்கு பச்சைப்பயிரை முன்னாடி நாள் காலையிலேயே ஊற வச்சுட்டேன். அன்றைக்கி ஈவினிங் அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி நமக்கு முளைக்கட்டி கிடச்சிரும். இப்போது இந்த மாதிரி முளைக்கட்டின பச்சைப்பயிரை ஒரு இட்லி பாத்திரத்தில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இதை நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப குழஞ்சி போயிடும். இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சிங்கனாலே நமக்கு சீக்கிரத்தில் ரெடி ஆகிடும். அடுத்ததாக இந்த சாதத்துக்கு நம்ம ஒரு சிம்பிளான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பிளெண்டரில் 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கட்டி பூண்டை இந்த மாதிரி உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட முளைக்கட்டின பச்சைப்பயிரும் 10 நிமிஷம் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு அகலமான கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் நம்ம 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த கடாய் பார்த்திங்கன்னா அகரோட கிரானைட் ஃபினிஷிங் நான்ஸ்டிக் கடாய். இதோட கெப்பாசிட்டி 2.8 லிட்டர், சைஸ் 24 சென்டிமீட்டர். இது கூடவே நமக்கு ஒரு கிளாஸ் லிட்டும் கொடுத்துருக்காங்க. அடிப்பிடிக்கக்கூடிய எந்த ஃபுட்டாக இருந்தாலும் இதில் நம்ம சமைக்கும் போது நமக்கு ஒட்டாமல் வரும். இந்த நான்ஸ்டிக் கடாயோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி, வரமிளகாய், பூண்டு பேஸ்ட்டை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த பச்சைப்பயிரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 50 ml அளவுக்கு தண்ணியை சேர்த்து இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்ச சாதத்தை சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா டேஸ்டியான முளைக்கட்டின பச்சைப்பயிறு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணிடலாம். சாதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம முளைக்கட்டின பச்சைப்பயிறு சாதம் வச்சுருக்கோம். பொரியலுக்காக நான் கேரட், பீன்ஸ், பன்னீர் இதெல்லாம் சேர்த்து பொரியல் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மாதுளம்பழத்தை உரித்து ரெடியாக வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுடலாம். கொஞ்சம் மசாலா மோர் ரெடி பண்ணியிருக்கேன். தயிரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சி வடிகட்டி இது கூட சேர்த்துருக்கேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இன்னையோட லஞ்ச் பாக்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.